Hi, hello everyone. Welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்மளுடைய PhonePe ல வந்து பாத்தீங்கன்னா ஷேக் டு ஸ்கேன் சொல்லிட்டு சூப்பரான ஒரு ஃபீச்சர் வந்து அப்டேட் வந்து பண்ணிருக்காங்க. இந்த ஃபீச்சரை நம்ம பயன்படுத்தி நம்மளுடைய மொபைல்ல ஷேக் பண்றதன் மூலமா நம்ம வந்து ஈஸியா வந்து பே பண்ணிக்கலாம். அது எப்படி பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். ஓகே, நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா இப்போ நீங்க வந்து உங்களுடைய PhonePe ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய PhonePe ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ PhonePe ஆப் வந்து ஓபன் பண்ணிட்டேன். இப்போ நீங்க PhonePe ஆப் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜ்ல இருக்கும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க மேல டாப்ல லெஃப்ட் சைடுல ப்ரொஃபைல் ஐகான் இருக்கு பாருங்க. இந்த ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ப்ரொஃபைல் ஐகான் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓபன் ஆயிடும். இப்போ இந்த பேஜ்ல லைட்டா கீழ ஸ்க்ரோல் பண்ணுங்க. கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இப்போ இதுல வந்து பாருங்க ஷேக் டு ஸ்கேன் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ இது வந்து பாருங்க நமக்கு நியூவா வந்திருக்கக்கூடிய அப்டேட். ஓகே, இப்போ இந்த ஃபீச்சர் வந்து உங்களுக்கு இன்னும் வரல அப்படின்ற பட்சத்துல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய PhonePe வந்து பிளே ஸ்டோர்ல போயிட்டு அப்டேட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபீச்சர் வந்து உங்களுடைய PhonePe ல வந்து இருக்காது. அவங்களுக்காக ஃபர்ஸ்ட் நான் வந்து சொல்லிடுறேன். இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இப்போ நம்ம PhonePe விட்டு பேக் வந்துரும். பேக் வந்துட்ட பிறகு இப்போ நீங்க வந்து உங்களுடைய மொபைல்ல பிளே ஸ்டோர் ஆப் வந்து ஓபன் பண்ணுங்க. இப்போ நான் வந்து என்னுடைய மொபைல்ல பிளே ஸ்டோர் ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். பிளே ஸ்டோர் ஆப் ஓபன் பண்ணிட்டேன். ஓபன் பண்ணிட்டு பிறகு இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க கீழ பாட்டம்ல சர்ச் ஆப்ஷன் இருக்கு. சர்ச் ஐகானை கிளிக் பண்ணுங்க. சர்ச் ஐகானை கிளிக் பண்ணிட்டு மேல வந்து பாருங்க சர்ச் பாக்ஸ் இருக்கும். இந்த சர்ச் பாக்ஸ்ல PhonePe சொல்லிட்டு நீங்க வந்து டைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து PhonePe சொல்லிட்டு டைப் பண்றேன். ஓகே, இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா PhonePe சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு பிறகு நான் சர்ச் வந்து பண்றேன். ஓகே, நான் சர்ச் வந்து கொடுத்துறேன். சர்ச் கொடுத்த பிறகு வந்து பாருங்க இப்போ வந்து PhonePe ஆப் வந்து பாத்தீங்கன்னா வந்துரும். PhonePe UPI ன்னு சொல்லிட்டு வந்து பாருங்க. இது வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க நெக்ஸ்ட் வந்து எனக்கு இந்த பேஜ் வந்துருச்சு. PhonePe ஆப் வந்து பாத்தீங்கன்னா வந்துருச்சு. இப்போ எனக்கு வந்து பாருங்க இந்த இடத்துல அப்டேட் வந்து கேட்கல, ஓபன் சொல்லிட்டு கேக்குது. ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து அந்த ஷேக் டு ஸ்கேன் அப்படின்ற அந்த ஃபீச்சர் வந்து உங்களுக்கு இன்னும் வரல அப்படின்ற பட்சத்துல இந்த இடத்துல வந்து பாருங்க எனக்கு ஓபன் சொல்லிட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அப்டேட் சொல்லிட்டு இருக்கும். அப்டேட் அப்படின்றத கிளிக் பண்ணி இப்போ நீங்க வந்து உங்களுடைய PhonePe ஆப் வந்து அப்டேட் வந்து பண்ணிருங்க. அப்டேட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு இப்போ நீங்க வந்து பேக் வந்துருங்க. ஓகே, இப்போ நீங்க வந்து அப்டேட் பண்ணிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நீங்க வந்து உடனே வந்து PhonePe ஆப் ஓபன் பண்ணிட்டு நீங்க செக் பண்ணி அப்படின்னா அந்த ஃபீச்சர் வந்து உங்களுக்கு வந்து இருக்காது, வராது. அதனால என்ன பண்றீங்க அப்படின்னா few ஹவர்ஸோ அல்லது few மினிட்ஸோ கழிச்சு நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் PhonePe ஆப் ஓபன் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து அந்த ஃபீச்சர் வந்து வந்திருக்கும். இப்போ நான் வந்து திரும்ப என்னுடைய PhonePe ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். ஆப் வந்து ஓபன் பண்ணிட்டேன். PhonePe ஆப் ஓபன் பண்ணிட்டு இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல வந்து பாருங்க லெஃப்ட் சைடுல ப்ரொஃபைல் ஐகான் இருக்கு. இது வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ப்ரொஃபைல் ஐகான் வந்து கிளிக் பண்ணிட்டு பிறகு இந்த பேஜ்ல லைட்டா கீழ ஸ்க்ரோல் பண்றேன். இப்போ இது வந்து பாருங்க ஷேக் டு ஸ்கேன் சொல்லிட்டு இருக்கு. இப்போ இது வந்து டர்ன் ஆஃப்ல இருக்கும் டிஃபால்ட்டா உங்களுக்கு. இது வந்து டர்ன் ஆன் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து டர்ன் ஆன் வந்து கொடுக்குறேன். டர்ன் ஆன் வந்து கொடுத்துட்ட பிறகு வந்து பாருங்க இது வந்து எனேபிள் வந்து ஆயிடும். இதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களுடைய மொபைல அதாவது உங்களுடைய மொபைல் ஸ்கிரீனை வந்து ஷேக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்கேன் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா வரும். அதன் மூலமா நீங்க வந்து மத்தவங்களுடைய QR கோட நீங்க ஸ்கேன் பண்ணி நீங்க வந்து அவங்களுக்கு ஈஸியா பே பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ நான் இந்த பேஜ் விட்டு பேக் வந்துடுறேன். இது வந்து பாருங்க இது PhonePeக்கு வெளியே போயிட்டீங்க அப்படின்னா இது வந்து ஒர்க் ஆகாது. நீங்க ஜஸ்ட் இமிடியேட்டா நீங்க வந்து மணியை ஷேர் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து அந்த ஃபீச்சரை எனேபிள் பண்ணிட்டு இப்போ நீங்க PhonePeக்குள்ள வந்துட்டு நீங்க வந்து ஸ்கேனரை நீங்க போயிட்டு ஓபன் பண்ணி நீங்க உள்ள போயிட்டுலாம் நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி அதுக்கப்புறம் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க டைரக்டா PhonePe ஓபன் பண்ணிட்டு நீங்க வந்து இது போல உங்க போனை கையில எடுத்துட்டு ஷேக் பண்ணாலே போதும். உங்களுக்கு வந்து அந்த ஸ்கேனர் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க இப்போ while using the app சொல்லிட்டு வந்து பாருங்க நீங்க வந்து கேமரா பர்மிஷன் வந்து எனேபிள் பண்ணாம வச்சிருக்கீங்க அப்படின்னா இப்போ இது போல அந்த பர்மிஷன் வந்து எனேபிள் பண்ற மாதிரி வந்து கேட்கும். நீங்க வந்து while using the app அலோ கேட்டாலும் சரி while using the app சொல்லிட்டு வந்தாலும் சரி அதை வந்து கொடுத்து அலோ கொடுத்துக்கோங்க. கேமரா அலோ கொடுத்துட்ட பிறகு இப்போ உங்களுக்கு ஸ்கேனர் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் ஆயிடும். அதுக்கப்புறம் மத்தவங்களுடைய QR கோட நீங்க ஸ்கேன் பண்ணி நீங்க வந்து இமிடியேட்டா உங்களுக்கு வந்து மணி வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஈஸியான ஒரு வழி நம்ம வந்து மணியை வந்து ஷேர் பண்றதுக்கு. இப்போ நீங்க வந்து ஜஸ்ட் PhonePeக்குள்ள வந்துட்டு நீங்க வந்து மொபைலை ஷேக் பண்ணாலே போதும். உங்களுக்கு வந்து பாருங்க இது போல ஸ்கேனர் வந்து ஓபன் ஆயிடும். இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஃபீச்சர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஃபீச்சர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.